மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருக்குமே ஒன்று கேட்டுக்கொள்வது என்னன்னா, நிறைய பேர் மீடியாவில் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் மைவி3 அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு, இன்டர்நேஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் உருவாகிட்டு இருக்குது, சீக்கிரம் எல்லோருக்குமே பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே முற்றிலும் பொய்யான தகவல். அப்ளிகேஷன்ஸ் சட்டப்பூர்வமாக தான் அப்ளிகேஷன்ஸ்லாம் பயன்பாட்டுக்கு வரும். இந்த மைவி3 அப்ளிகேஷன் ஏற்கனவே கம்பெனியின் மேலே எடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கம்பெனியாக அதன் கருதப்பட்டிருக்கு நம்ம மைவி3 கம்பெனி. அதனால் அதுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விசாரணைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. விசாரணையில் எல்லாமே அனைத்து தகவல்களையும் அவங்க சேகரித்து, ஏன்னா அதில் எத்தனையோ பண பரிவர்த்தனைகள் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக தான் நடந்துகிட்டு இருந்திருக்குது. அதனால் அந்த அப்ளிகேஷன் பயன்பாட்டை நிறுத்தியிருக்கிறாங்க, முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த முடக்கத்தில் சைபர் கிரைம் ஈடுபட்டிருக்கிறதுனால சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்னைக்கு அவங்க மறுபடியும் லான்ச் பண்ணுவாங்களோ, அதாவது அனுமதி தருவாங்களோ, அன்றைக்கு தான் அப்ளிகேஷன்ஸ் மறுபடியும் நம்ம எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம மைவி3 அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பேச முடியாது. கோர்ட்டில் மைவி3 விசாரணை நடந்துகிட்ருக்குது. விசாரணையெல்லாம் முடிஞ்சு விடுதலை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனி மேலே எடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம், இதில் விசாரணையில் குற்றம் இல்லைங்கிறத நிரூபித்ததுக்கப்புறம் தான் கோர்ட்டு மூலமாக தான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுமதி வழங்கப்படும். அதற்கப்புறம் தான் மைவி3 அப்ளிகேஷன்ஸு ப்ளே ஸ்டோரில் நம்ம பார்க்க முடியும், அதை வியூ பண்ண முடியும். அது வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதற்கிட்ட நிறைய பேர் ரொம்ப வேறு மாதிரி பேசுகிறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி எதையுமே நம்ப வேண்டாம். ஏன்னா சட்டப்பூர்வமாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நடவடிக்கையின் பேரில் தான் முடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அது வரைக்கும் யாருமே நம்ம நம்ப வேண்டாம். எம்டி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லுவார். எம்டி அவர்கள் கூடிய விரைவிலேயே அனைத்திற்கும் விடையளிக்க தான் தயாராக இருக்கிறாரு. அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, மற்றும் சில நல்ல தகவல்களாக சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கிறாரு. எல்லோருமே மைவி3 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத சம்மந்தமில்லாத கதைகள்லாம் சொல்கிறதுனால மைவி3 உறுப்பினர்கள் யாருமே அதை நம்ப வேண்டாம். மைவி3 அப்ளிகேஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சில புதிய வரைமுறைகள், செயல் திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடி நாம் சைபர் கிரைம்லேருந்து அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் ப்ளே ஸ்டோர்லேயே காணப்படும் அந்த அப்ளிகேஷன்ஸு. சைபர் கிரைம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டருடைய பவர்னால் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்டர்நெட், அதாவது இணைய வழியாக தான் இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பேர் சைபர்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறதுக்கு பேர் சைபர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸில் கிரிமினல் வழக்கு தொடுத்துருக்கனால இது பேர் சைபர் கிரைம். அந்த அடிப்படையில் இதில் விசாரணை நடத்துகிறாங்க. அதனால் யாருமே அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ப வேண்டாம். ஒரு சில யூடியூப் சேனல் தேவையில்லாத கம்பெனிக்கு கெட்ட பெயர் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் எதுவும் நம்ப வேண்டாம். ஏற்கனவே மைவி3 அப்ளிகேஷன்ஸை பற்றி பேசி தான் எம்டி அவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அதனால் யாருமே மைவி3 அப்ளிகேஷன்ஸை பற்றி எந்த ஒரு வதந்தியை பரப்ப வேண்டாம். இது சைபர் கிரைமில் இருந்து மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் அவங்க அனுமதி கொடுக்க முடியும். வேறு யாருமே இதில் தலையிட முடியாது அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்.